இந்தியன் தாத்தாவை பங்கமாக கலாய்த்த பார்த்திபன், இவரை பார்த்தாவது ஆண்டவர் மாறுவாரா? வைரலாகும் வீடியோ. பார்த்திபன் அபூர்வ சகோதரர்கள் காலத்திலேயே தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு. இந்த துணிச்சல் இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு நல்ல திரைப்படம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் மீது பெரும் எதிர்பார்ப்பு என்பது தமிழ் சினிமாவில் இருந்தது. இந்தியன் திரைப்படத்தின் முதல் பாகம் சுமார் 28 ஆண்டுகளுக்கு முன்னர் ஷங்கர் இயக்கத்தில் வெளியானது. இந்த படம் அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தியிருந்தது. தன் மகனும் ஊழலை வாங்குவதால் அவரையே கொன்றுவிட்டு சென்றார் இந்தியன் தாத்தா. இது போன்ற காட்சிகள் பெரும் வரவேற்பு கிடைத்த நிலையில் 2ஆம் பாகத்தை எடுக்க முடிவு செய்த படக்குழு 2018ஆம் ஆண்டு அதற்கான பூஜையை போட்டது. அந்த வகையில் படம் கடந்த வாரம் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் படம் பெரியதாக எடுபடாத காரணத்தால் பெரும் தோல்வியை தழுவியிருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய நடிகர்களின் படம் வெளியாகும் போது மற்ற படங்கள் வெளியிடாமல் தடை கூறுவதுதான் படத்துக்கு மட்டும்தான் வசூல் அதிகரிக்க வேண்டும் என படக்குழு முட்டுக்கட்டை போடுவது வழக்கம். ஆனால் துணிச்சலோடு சிறிய பட்ஜெட் படம் வெளியிட்டு முன்னணி ஹீரோக்களின் படத்தை மொக்கை செய்து வருகின்றனர். அப்படித்தான் இந்தியன் 2 படத்துக்கு நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் சம்பவம் செய்திருக்கிறார். இரவின் நிழல் படத்தை தொடர்ந்து இயக்குனர் ஆர் பார்த்திபன் இயக்கியுள்ள படம் டீன்ஸ். பள்ளி குழந்தைகளை மையமாக கொண்டு புதிய சாகச த்ரில்லர் படமாக டீன்ஸ் படத்தை இயக்கியுள்ளார். இயக்குனர் பார்த்திபன் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை இயக்கி புதிய முயற்சியில் இயக்கி வருகிறார். இவரது இயக்கத்தில் வெளியான ஒத்த செருப்பு திரைப்படம் இரவு நேரத்தில் நகரும் கதையாக அமைந்தது. மேலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்த நிலையில் பேசும் அளவுக்கு விருதுகள் ஏதும் கிடைக்கவில்லை. ஆனாலும் தனது நம்பிக்கையை இழந்து விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். திரையில் இந்தியன் 2 படத்திற்கு இணையாக வெளியான டீன்ஸ் திரைப்படம் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொருவருக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இப்படத்தின் டிக்கெட் விலை சில தினங்களுக்கு ரூபாய் 100 மட்டுமே என அறிவித்துள்ளனர். இதில் நட்டமே இல்லை, வசதி குறைவானவர்களும் காண வசதியாக இருப்பதன் நாட்டமே என அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தனர். இதனையடுத்து படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்தியன் 2ஐ விட இதற்கு வரவேற்பானது கிடைத்து வரும் நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பார்த்திபன், கமலின் அபூர்வ சகோதரர்கள் படத்திலேயே எனது முதல் படமான புதிய பாதை வெளியாகி வரவேற்பை பெற்றது. மேலும் நான் பயப்படாமதான் என்னுடைய படத்தை வெளியிட்டேன். இந்தியன் படம் பார்த்துவிட்டு கூட என்னுடைய படத்தை பாருங்கள், நல்லா இருக்கும் என மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார் பார்த்திபன். தயாரிப்பாளர்கள் வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க என கூறியும் நான் எடுத்தேன். டீன்ஸ் 2 என்பது கண்டிப்பாக இந்தியன் 2 மாதிரி இருக்காது. இந்தியன் 2 இன்னும் நான் பார்க்கவில்லை, யாரும் நல்லா இருப்பதாக சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் நான் போய் பார்த்திருப்பேன். இங்கு பெரிய படம் சின்ன படம் என ஏதும் கிடையாது. ரோட்டில் நின்று கொண்டு நாடு சீரழிந்து விட்டது என பேசலாம். படம் நல்ல படம் நல்லா இல்லாத படம் என ஏதும் இல்லை. எனக்கு என்னுடைய படம்தான் பெரிய படம் என இந்தியன் படத்தில் உள்ளவர்களை மறைமுகமாக விமர்சித்து பேசி கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நெட்டிசன்களும் இணையத்தில் பார்த்திபனின் பேச்சுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.